பீகார் மாநிலத்தின் கோபாலி சவுக் என்ற இடத்தில் உள்ள ஆரா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தனிஷ்க் நகைக்கடையில் இன்று காலையில் துப்பாக்கி முனையில் ஒரு 8 பேர் உள்ளே நுழைந்து அந்த நகைக்கடை ஊழியர்களை கைகளை தூக்குமாறு எச்சரித்து அவர்கள் அந்த நகைக்கடையில் இருந்த நெக்லஸ், வளையல், செயின் மற்றும் வைர நகைகள் உள்ளிட்ட 25 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது அந்த சிசிடிவி காட்சி தான். ஒரு நகைக்கடைக்குள் நுழைந்த அந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் ஊழியர்கள் அனைவரையும் கைகளை தூக்கியவாறு ஹேண்ட்ஸ் அப் என்று கூறுமாறு அந்த துப்பாக்கி முனையில் அவர்களை மிரட்டி ஒரு இடத்தில் நிற்க வைத்திருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சி தொடர்பாக அந்த கடையின் மேலாளர் மிருத்தி இஞ்சை தாங்கள் காவல்துறையினருக்கு உடனடியாக தொலைபேசியில் அவசர அழைப்பு விடுத்தும் 2 மணி நேரமாக அந்த கடைக்கு வரவே இல்லை என்றும், இது டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான தனிஷ்க் நகைக்கடையில் இந்த துணிகர கொள்ளை இது இரவில் நடைபெறவில்லை அல்லது நள்ளிரவில் நடைபெறவில்லை. பட்டப்பகலில் காலையில் கடை திறந்தவுடன் துப்பாக்கி முனையில் 8 பேர் உள்ளே நுழைந்து அந்த ஊழியர்கள் அனைவரையும் துப்பாக்கி முனையில் மிரட்டி ஒரு இடத்தில் நிற்க வைத்துவிட்டு அனைத்து நகைகளையும் கொள்ளையடித்து செல்லும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருப்பு உடை அணிந்த அந்த கொள்ளையர்கள் நகைகளை அங்கிருந்த அந்த நகை சோகேஸ்களில் இருந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பிச் செல்லும் காட்சியும், அதற்கு பின்னர் ஊழியர்கள் ஒவ்வொருவராக பரபரப்பாக அலைந்து காவல்துறையினரை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கி முனையில் பட்டப்பகலில் பீகாரில் நகைக்கடைக்குள் நுழைந்து 25 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது திரைப்பட காட்சி அல்ல. பீகாரில் இன்று காலையில் ஒரு நகைக்கடையை திறந்தவுடன் அந்த பெண் ஊழியர்களையும் மற்றும் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களையும் முகமூடி அணிந்து துப்பாக்கியுடன் கருப்பு ஆடை அணிந்து உள்ளே நுழைந்த அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறிது எதிர்ப்பு தெரிவித்தவர்களின் நெற்றியில் ரிவால்வரை வைக்கக்கூடிய அந்த காட்சியும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நகைக்கடையின் மேலாளர் மிருத்யுஞ்சை காவல்துறையினருக்கு தொலைபேசி மூலமாக செய்தியை அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தெரிவித்தும் 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் அங்கு காவல்துறையினர் வந்தார்கள் என்றும், கண்ட்ரோல் ரூமில் உரிய ரெஸ்பான்ஸ் அளிக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்ததையும் பதிவு செய்து நகைக்கடை கொள்ளை சம்பவம் தொடர்பாக அவர் பேட்டியும் அளித்திருக்கிறார். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது பட்டப்பகலில் பீகாரில் ஒரு நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் கொள்ளையர்கள் புகுந்து பணியாளர்களை மிரட்டி நகைகளை அள்ளி செல்லும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை எவரும் அந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை. காவல்துறையினர், தடயவியல் நிபுணர்கள் அந்த பகுதியில் அந்த நகைக்கடைக்குள் நுழைந்து இப்போது சோதனை செய்து கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.